மகாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராரு. அந்த டைம் பார்த்து யோசிச்சுட்டே இருக்காரு. மகா எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்குற காயத்ரி என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. என்ன பார்த்துட்ருக்கா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. என்ன சூர்யா பார்த்துட்ருக்க, வேற என்ன மகாவை தான் பார்த்துட்ருக்கேன். மகா எப்படியாவது வந்து அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் உடனே பேசணும், பெட்ரூமில் பேசக்கூடாதா? அதெல்லாம் சமாதானம் அங்கெல்லாம் படுத்த முடியாது. முதல்ல இங்கேருந்து ஆரம்பிச்சாதான் வேலைக்கா. ஓ அப்படியா, சரி எப்படி சமாதானப்படுது அது வந்து அப்படி சொல்ல வராரு. ஐயோ சித்திக்கிட்ட மாட்டிக்கிறமே, சித்தி நீங்களா அப்படின்னோடனே, பின்ன நான் எட்டி எட்டி பார்த்து பேசிட்டேயே, அதான் என்னன்னு கேட்டேன். இப்போ என்ன உனக்கு மகா எங்கன்னு தெரியணுமா? ஆமாம் சித்தி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை மகா வந்து தாத்தா ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தா ரூம்லையா? ஐயோ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. என்ன இவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பார்க்குறாங்க. அடுத்து வந்து தாத்தாக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. தாத்தா எல்லாத்தையும் போட்டிங்களான்னா, சரிம்மா என்ன டேப்லெட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ டேப்லெட்டை வாங்குறாரு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எப்பவும் கொடுக்குற டேப்லெட்டும் எக்ஸ்ட்ரா டேப்லெட் இருக்கா தான் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. சரி நீ முதல்ல கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும், முக்கியமான விஷயம் தாத்தா கிட்ட சொல்லணும், அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல கிளம்ப போறியா இல்லையா? இங்கே பாரு சூர்யா, அவள் எதுவும் சொல்லணும்னு சொன்னால அமைதியாரு அப்படின்னு சொல்லி நீ சொல்லுமா மகா அப்படின்னோடனே, உடனே மகா வந்து இவருக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு, சர்க்கரைக்கு பதில் உப்பை வாரி கொட்டிட்டாரு, ஸ்வீட்டில் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயமும் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே வந்து 2 பேரும் முதல்ல போங்க, நானே மாத்திரையை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா மாத்திரையை போடுறாரு. இந்த சூழ்நிலையில் உடனே வந்து ரூமில் என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாரு. சரி என்ன விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த சூர்யா வந்து உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறான், அந்த தேங்க்ஸை நீ வந்து ஓகே பண்ணிக்கோ அப்படி சொன்னோன்னே, இது வரைக்கும் யாருமே இப்படிப்பட்ட தேங்க்ஸை சொன்னதே கிடையாது, அதுவும் எவ்வளோ பில்டப்பு ஒரு தேங்க்ஸுக்கு அப்படி சொல்லிட்டு மகா சிரிக்கிறாங்க. எப்படியோ சொன்னேன்ல, தேங்க்ஸோட சாரியும் சொல்லணும். சாரியா நான் ஏன் சொல்லணும், என்னோட அகராதியில் சாரி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் சொல்லி தான் ஆகணும், நான் ஏன் சொல்லணும் சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி என்னை திட்டினீங்க அந்த ஃபோன் எடுத்ததுக்கு, அதுக்கு நீங்கள் சாரியே சொல்லலைல்ல, இந்த சூர்யா சாரி சொல்லணுமா, சாரி சொல்கிறதே அகராதியில் இல்லவே இல்லை. ஓ அப்படியா, உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் 3 மாதத்தில் மாறுவேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இதை எப்படியாவது வந்து சரி பண்ணுமே, சரி தாத்தா கிட்டே கேட்கலாம். ஐயோ தாத்தா கிட்டேயா அப்படி சொல்லிட்டு வேணாம் வேணாம் சொல்கிறாரு. ஏன் வேணாம் சொல்கிறீங்க, அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது, இப்போலாம் ஒன்றும் கேட்க வேணாம் நீ போ அப்படின்னோடனே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவன் வேறு இப்படி சொல்கிறாளே ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தாத்தா கிட்ட மகா போய் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவர் சரியில்லை 3 மாதம் டைம் கேட்டார் மாறுறேன்னு, ஆனால் மாறவே மாறல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா இருந்து 3 மாதம் டைம் கேட்டானா, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்றாங்க. 3 மாதத்துக்குள்ளே நான் போயிடுவேன் நினச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து சூர்யா அங்கே வந்துடுறாரு. சமாளிக்கிறாரு. ஐயோ தாத்தா வந்து ஏதோ உளறிட்டாரு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை தாத்தா, நான் அப்படிலாம் பண்ணல தாத்தா அப்படின்னோடனே, தாத்தா அவர் போய் சொல்கிறாரு, அவர் தான் 3 மாதம் டைம் கேட்டார் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நிஜமாவே நான் கேட்கவே கேட்கல, இல்லை தாத்தா போய் சொல்கிறாரு, இல்லை தாத்தா அவள் தான் போய் சொல்கிறா அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அப்படியே வந்து நினச்சி பார்க்குறாரு. ஐயோ போச்சு போ, இதெல்லாம் நடந்தால் என்ன ஆகுறது, தாத்தாக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகுறது, மகாவை எப்படி சமாதானப்படுத்தும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவியில் வந்து யோகாவுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தி இது யோகா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த யோகாவை பண்ணுறாரு. பார்த்தா வந்து எக்கச்சக்கமாக வந்து கையும் காலும் மாட்டிக்குது. உடனே மகா கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. மகா வந்து சாரி சொன்னாதான் செய்வேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாரு. மகாவும் எடுத்து விடுறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. இது ஒரு